லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து புளிக்கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாதத்தோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறோம் வாங்க. பாருங்கள், கீரை வந்து புளி போட்டு கடையிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து சிறுகீரை எடுத்துருக்கிறேன். இது அரைக்கீரையில் கூட செய்வாங்க, ஆனால் சிறுகீரையிலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நிறைய கீரை மாதிரி இருக்குதுங்க. நம்ம கடைஞ்சோம்னா கொஞ்சமாக தாங்க இருக்கும். கீரையை நான் வந்து நல்லா கிள்ளிட்டு நான் அலசி 2-3 முறை அலசி வச்சுட்டுக்கிறேங்க. பாருங்கள், குக்கரில் வந்து நம்ம அந்த கீரையை போட்டுக்கலாம். கீரை போட்டுங்க குக்கரில். இப்போ வந்து இதுக்கு தேவை என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து காரமே இல்லை, அதனால் ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் தோல்லாம் உரித்து வச்சுட்டுக்கிறேங்க. 2 தக்காளி எனக்கு போதுங்க. பாருங்கள், நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுடலாங்க. வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க இதுக்கு. அதெல்லாம் வந்து இது கீரை வந்து கடையல்னு சொல்ல மாட்டோம், கீரை வந்து புளி போட்டு கடையிறதுன்னு சொல்லுவோம். பாருங்க, 2 தக்காளி போட்டுக்கலாம். இந்த காம்பு பக்கம் எடுத்துடலாங்க தக்காளியில். கட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 தக்காளி. பாருங்கள், 2 தக்காளி இது போதும். ஒரு வெங்காயம். காரமாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காரம் இல்லாதனால ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பூண்டு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி போதுங்க. இது கீரையிலே தண்ணி விடும் கீரையிலே, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேங்க. வெந்துடுச்சுங்க நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம சட்டி, கல் சட்டின்னு வாங்க இது பேர். இந்த கல் சட்டி எடுத்துக்கணுங்க. கல் சட்டியில் கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், புளி கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். நம்ம இவ்வளோ புளி போட்டால் போதும். இது வந்து தண்ணி வந்து இருத்துட்டு நம்ம இந்த சட்டியில் போட்டுக்கலாங்க. தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி இது சரியாக போயிடும் நம்ம கடைஞ்சோம்னா. பச்சை மிளகாய் வந்து பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது மாதிரி மத்து வச்சு நம்ம வந்து ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு போட்டு நம்ம கல் சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது மாதிரி நம்ம கடைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், இப்படி வந்து மத்து வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். நம்ம கல் சட்டியில் செஞ்சோம்னு இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் வர்றதில்ல. நம்ம இது மாதிரி கல் சட்டியில் போட்டு அப்படி கடைஞ்சிக்கலாங்க. நல்லா கடைஞ்சிட்டு இப்போது காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்குதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு கடைஞ்சிக்கிறேன். ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் கூட செக் பண்ணி காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போது போதும். இப்போ வந்து இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை ஊற்றி இந்த மத்தெல்லாம் கழுவிக்கலாம். நம்ம இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதுங்க. கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம. பாருங்கள், நம்ம கடைஞ்சதை வந்து ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க கீரையை.
நம்ம பாருங்கள் கீரை வந்து நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திட்டமாக தான் வந்திருக்குது. பாருங்கள் நம்ம கடைஞ்சிட்டு ஒரு மண் பாத்திரத்திலே ஊற்றி வச்சுருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சு செஞ்சோம்னா அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றின்னுக்கிறேன் ஒரு 2 ஸ்பூனு. கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். வடகம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வடகம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா வருங்க. வடகம் போட்டுக்கலாம். பாருங்கள் தாளிச்சின்னு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ திக்னஸ் தாங்க இருக்கணும். புளி போட்டு கீரை கடையிறதுங்க 10 மினிட்ஸில் 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நம்ம இது வந்து சாதத்தோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கடையில் சப்பாத்தியோட நல்லா இருக்குங்க. நீங்கள் இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.